வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் 21 மாத அகவிலைப்படி டிஏ அரியர் தொகை சார்ந்து சற்று முன் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திமுக அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றம் செய்யாததால் அரசு ஊழியர்கள் அதிருப்தியில் உள்ளனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைச்சர்களை கொண்ட குழு ஒன்றை அமைத்தார். இந்த குழு அரசு ஊழியர்கள் சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும், சரண் விடுப்பு சலுகையினை மீண்டும் வழங்கிட வேண்டும், தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கு வழங்கிய 7வது ஊதியக்குழு நிர்ணயத்தில் 21 மாத நிலுவைத் தொகையை பணியாளர்களுக்கு வழங்காமல் நிலுவையாக உள்ளதால் அதனை விடுவித்து 21 மாத நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும் என்பது உள்பட 10 அம்ச கோரிக்கைகளை வைத்தது. 2025-2026 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கான சரண் விடுப்பு சலுகையானது 2026 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதாவது 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான சரண் விடுப்பு சலுகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு அரசு ஊழியர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் அரசு ஊழியர்கள் தங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை செயல்படுத்தும் வரையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டினுடைய இறுதித் தேர்வுகள் நடைபெற இருப்பதால் அமைச்சர்களின் கோரிக்கையினை ஏற்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தை ஜூன் மாதத்திற்கு தள்ளி போட திட்டமிட்டுள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட கோரிக்கையை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சமீபத்தில் மாவட்ட தலைநகரத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். அடுத்த கட்ட போராட்டத்தை இந்த மாதம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். சட்டசபை கூட்டம் முடியும் வரையில் போராட்டத்தை தள்ளி போட வேண்டும் என்று அவர்களிடம் அமைச்சர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் போராட்டம் தொடர்பாக புதிய முடிவினை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்கள் எடுத்துள்ளது. இது குறித்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகி ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் கூறியிருப்பதாவது: தேர்வு நேரம் என்பதால் போராட்டத்தை ஜூன் மாதத்திற்கு தள்ளி போட திட்டமிட்டுள்ளது. ஆனால் பிரச்சனையை ஆறப்போடவில்லை. பேச்சு நடத்திய அமைச்சர்கள் குழு 4 வாரம் அவகாசம் கேட்டுள்ளது. அதன் பின்பு அவர்களை மீண்டும் சந்தித்து பேசுவோம். என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை அறிந்து அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும். தேர்வு நேரத்தில் போராட்டம் நடத்தினால் நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தற்போது போராட்டம் தற்காலிகமாக தள்ளி போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.